சொல்லுடா. ஆ சூப்பரா போகுது. ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ ஆ சூப்பரா போயிட்டு இருக்குடா. ஆ, ஆ, ஐயோ ஏன்டா இப்படிலாம் பேசுற? ஆ, ஆ, சரி சரி. நீ எங்க இருக்க இப்போ? ம், ம். ஆ, ஓ. ஆஹா, ஆஹா. நம்ம நினைச்சது சீக்கிரம் நடந்துட்டு போல் இருக்கே. இவ யாருக்கிட்டயும் நல்லா முக்க போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இதை சும்மா விடக்கூடாது. ஈஸ்வரி காதில் போட்டுற ஏதோ வேண்டியதுதான். போகுது. ம். ஆ, ஆ, ஆமா இங்க ஆமா. வா வா. ஆ, என்னண்ணே? டேய். ம். ஆ, ஏ ராணி, ஆ, ஆ, அத யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? அத அத தெரிஞ்சவங்க தான் அத. யார் என்னன்னு சொல்றதுல என்ன கஷ்டம் உனக்கு? மா என்னம்மா பிரச்சனை இப்படி கத்திட்டு இருக்க? டேய், உன் பொண்டாட்டி மணி கணக்குல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காடா. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஹே ராணி, யார்கிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? எதுவா இருந்தாலும் சொன்னா என்ன? என்ன ராஜா, நான் யார்கிட்ட பேச போறேன்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். என்ன ஃப்ரெண்டு கிட்ட? அப்படி இருந்தாலும் மணி கணக்காவா பேசுவாங்க? ஏண்டா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஹே ராணி, அப்படி யார்கிட்ட தான் பேசுன? போனை கொடு, எல்லாரும் கேக்குறாங்கல்ல. என்ன ராஜா, இவங்கள மாதிரி நீயும் கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏன் நான் என்ன தப்பா கேட்டேன்? யார்கிட்ட பேசுறேன்னு தானே கேட்டேன். ஏன் அதை கூட நான் கேட்க கூடாதா? பாத்தியாடா, உன்கிட்ட எப்படி பேசுறான் பாத்தியா? இவ சரியா பூஜையும் பண்ணது கிடையாது, பரிகாரமும் பண்ணது கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், விடுமா. ஏ ராணி, யாருன்னு சொல்லு. ஆ. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்லைன்னா போனை கொடு. ஏய் ராஜா, என்ன நீ போனை கேக்குற? அந்த அளவுக்கு நீ என்ன சந்தேகப்படுறியா? என்ன பார்த்தா உனக்கு தப்பா தெரியுதா? என்கிட்ட நீ இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜா. போ ராஜா. ம். பாத்தியாடா, அவகிட்ட நம்ம என்ன கேட்டோம், என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? ராஜா, உன் மாமா சொன்னப்ப கூட நான் நம்பலடா. ஏதோ தப்பா இருக்கு, நீ தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். சரி விடு ஈஸ்வரி. ராஜாவுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அவன் இன்னும் சின்ன பையனா என்ன? நம்மளை விட இப்போ இருக்கிற பசங்களுக்கு நல்லது கெட்டது நல்லாவே தெரியும். எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம ராஜா கேட்டும் கூட அந்த பொண்ணு பேரையும் சொல்லலை, ஃபோனையும் கொடுக்கல. அதான் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கு. சரி, அவன் பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு தானே, அவனே சமாளிச்சுக்கட்டும். சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. ச்சே. இந்த ராஜா வர வர ஏன் இப்படி பண்றான்? நம்பிக்கை இல்லாம சந்தேகப்பட. ஐயோ, அத்தையும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மாமா ஏன் இப்படி பண்றாரு? எனக்கு ஏதோ அவர் மேல சந்தேகமாவே இருக்கு. அப்பாடா, நல்ல வேலை. ஈஸ்வரி மார்க்கெட்டுக்கு போயிட்டா. ராஜாவும் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான். இந்த பொண்ணு கதவை அடைச்சிட்டு படுத்துட்டா. அன்னைக்கு என்னமோ நான் ஃபோன் பேசும்போது அவரை ஒட்டு கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் இவன் கூட பேசும்போதெல்லாம் வந்து பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். என்னன்னு தெரியலையே. ம், ம். சரி, துணி காஞ்சிச்சான்னு போய் பாப்போம். ஹலோ அடியை, இன்னைக்கு செம மேட்டர் நடந்துச்சு. அந்த பொண்ணு ராணி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. அடா, அதான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. மறுபடியும் அவ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா.
நான் ஈஸ்வரி கூப்பிட்டு காமிச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேன்டா. அப்ப ராஜா செம்ம டென்ஷன் ஆயிட்டான். பேரை கேட்டா பேரையும் சொல்லல, போனை கேட்டா போனையும் கொடுக்கல. இந்த ஈஸ்வரியும் ராஜாவும் அவளை வாங்குன்னு வாங்கிட்டாங்க. அப்புறம் அவ அழுதுகிட்டே ஓடிட்டா. என்ன இந்த ஈஸ்வரிய நம்ப வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்பா. என் கூட பிறந்தவல்ல, அதான் ஒவ்வொன்றுத்தையும் 1000 தடவை யோசிச்சு பண்றான். ஆனா இந்த தடவை நான் நினைச்சதை விட வேற மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. இன்னொரு 2-3 நாள்ல இதே மாதிரி பிரச்சனையை உண்டாக்கி அவளை இந்த வீட்டை விட்டே வெளியே துரத்த வைக்கிறேன். நம்ம ராஜாவுக்கு மட்டும் கோபம் வந்துருச்சுன்னா எப்படியும் கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே போடின்னு அனுப்பிடுவான். நம்ம நினைச்ச மாதிரியே மலரை ராஜாவுக்கு கட்டி கொடுத்துருவோம். என்ன சரி, எப்படியும் இதை வச்சு ராஜா சண்டை போடுவான். ஈஸ்வரியை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் குடும்பமே ரணகளமாயிரும். சரிடி, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்பப்ப நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரியா? யாராவது வந்துட போறாங்க, வச்சுட்டா? சரி. இவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்ற நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க பேசினதெல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், ஒழுங்கு மரியாதையை போன கொடுத்துரு. ஏய், கொடுக்குறல இல்ல இந்த வீட்ல உன்னை வாழ விட மாட்டேன். ஜாக்கிரதை. இங்க பாருங்க, உங்க பொண்ணு பாவம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஏன் வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? ஏய், நீதான் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்திருக்க. அதை கெடுத்து தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. நீ சொன்னா கேளு, என் தங்கச்சிக்கும் மருமகனுக்கு இது தெரியக்கூடாது. தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவேன். அவங்களுக்கு எப்பவோ தெரியும். நான் வீடியோவை எடுத்த உடனே அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். அவங்க வீடியோவையும் பார்த்துட்டாங்க. நீங்க இப்ப என்ன மிரட்டுறதையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ணே, அண்ணே, என்ன மாமா இது? என்னண்ணே இது? என்னண்ணே இது? ஐயோ, இதெல்லாம் நம்பவே முடியல. என்னால மனசுல ரொம்ப வலிக்குதுண்ணே. ஏதோ தெரியாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக இப்படி என்ன பண்ணுவேன்? எதுக்கு எடுத்தாலே அண்ணன் அண்ணன் சொல்லுவானே. நீ சொல்றதெல்லாம் நான் கண்ணை மூடிட்டு நம்புவேனே. இப்படி பண்ணிட்டேனே. உன்னை அண்ணனா பார்த்ததை விட அப்பாவா பார்த்ததானே அதிகம். என்ன இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு அவனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி பாட்டி எப்படி நீ தான் எல்லாத்தையும் கூட வந்து பார்த்த. தாய் மாமா மாதிரி அவனை பார்த்த. ஒரு தகப்ப ஸ்டாண்ட்ல தானே அவனை பார்த்த. ஏதோ வயசு குழந்தை தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நம்ம தானே மன்னிச்சு ஏத்துக்கணும். ஏன் இப்படி பண்ற? இப்படி வாழ்க்கை கெடுக்காம. மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு மலரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் மேல எனக்கு காதல் வந்ததில்ல. மாமா பொண்ணு மேல ஒரு ஆசைபாசம் இருக்கும். நான் ராணியை மட்டும் பார்க்கலன்னா கண்டிப்பா மலரை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் என்ன மாமா பண்றது? எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்குது? அப்பா, இங்க பாருங்கப்பா, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தானே, எதுனாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்க. நானும் இந்த வீட்டுல எனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களேப்பா. நான் அந்த வீடியோ எடுத்து உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கல. ராஜானா எனக்கு உயிர். அவன் தான் என் உலகம். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் பா, புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ணது சரின்னு சொல்ல வரல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீங்க யாருமே எனக்கு பெருசா தெரியல. என் பொண்ணு மலர்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சா. சின்ன வயசுல இருந்து நான் தான் அவளுக்கு ஆசையை காட்டினேன். ராஜாதான் உன் புருஷன், ராஜாதான் உன் புருஷன். நான் தப்பு பண்ணிட்டேன்.
தப்பெல்லாம் என்னோடதுதான், முழுக்க முழுக்க என்னோடதுதான். நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நானும் ஒரு மனுஷன்தாம்மா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலையும் நான் இங்க இருந்து அசிங்கப்பட விரும்பல. நான் போறேன். என்ன மன்னிச்சிருங்க. மா பாத்தியாமா இந்த ஆள் எப்படி பண்ணிட்டு போறாருன்னு? டேய், 1000 தான் இருந்தாலும் அவர் என் அண்ணன்டா. வாய் உடைச்சிருவேன். நான் பண்ண தப்புதான். ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து உங்க 2 பேரும் பிரிச்சு வச்சுட்டேன். ஏற்கனவே கஷ்டத்துல இருந்த எங்க அண்ணனுக்கும் மேல மேல கஷ்டத்தை கொடுத்துட்டேன்டா. சரி, இதுக்கப்புறம் எல்லாமே சரியா நடக்கும். இங்க வாடா. அழாதம்மா. அழாதீங்க அத்தை. மா இதுக்கப்புறம் உங்களை அழாதம்மா. பிரிச்சு வைக்க மாட்டேன்டா. இன்னைக்கு உங்க 2 பேரும் நான் சேர்த்து வச்சிடறேன்டா. மா, அழாதம்மா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்டா. மா அழாதம்மா, சந்தோஷமா இருப்போம்மா.